ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் 5 சம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சம் என்னன்னா 1000 பவர் 7 டிவைடட் 10 பவர் 18 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 1000 எப்படி எழுதலாம்னா 10 கியூப் இன்ட்டு 7 டிவைடட் 10 பவர் 18. இப்போ இது என்ன ஃபார்முலா படி இருக்குன்னா ஏ பவர் எம் டிவைடட் ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என், இந்த ஃபார்முலா படி இருக்குது. இப்போ நம்ம 10 பவர் 3 இன்ட்டு 7 21 எழுதிக்கலாம், டிவைடட் 10 பவர் 18. இப்போ இந்த 10 பவர் 18 மேலே கொண்டு போய்க்கலாம். 10 பவர் 21 மைனஸ் மேலே கொண்டு போனோன்னா மைனஸ் ஆகிரும். அப்போ 10 பவர் 21 மைனஸ் 18 ரிமைனிங் என்ன கிடைக்கும்னா 10 கியூபு. நம்ம 10 கியூபை எப்படி எழுதலாம்னா 1000 எழுதலாம். இப்போ செகண்ட் சம்மு 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 32. இப்போ 2 பவர் எக்ஸு ஈக்குவல் டு 32 எப்படி எழுதிக்கலாம்னா 32 ஹோல் பவர் 1/3 எழுதிக்கலாம். 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 32 எப்படி எழுதணும்டா 2 பவர் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2 2 ஆர் 4, 4 2 ஆர் 8, 8 2 ஆர் 16, 32 ஈக்குவல் டு 32. அதுதான் நம்ம 32 தான் 2 பவர் 5 எழுதிக்கிறோம் இன்ட்டு 1/3. 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 5 டிவைடட் 3 கிடைக்கும். நமக்கு பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம எக்ஸுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/3. இப்போ நெக்ஸ்ட் சம்மு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஹோல் பவர் 1 டிவைடட் 3 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரூட் 8 எப்படி எழுதலாம்டா 8 ஹோல் பவர் 1/2 இன்ட்டு 1/3 எழுதலாம். இப்போ நம்ம 8 எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் 3 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/3 எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 கேன்சல் ஆகுது. இப்போ 2 பவர் 1/2, இந்த 2 பவர் 1/2 எப்படி எழுதலாம்டா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எழுதலாம். நெக்ஸ்ட்டு 2 பவர் 100 மைனஸ் 2 பவர் 99 ஈக்குவல் டு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. இப்போ 2 பவர் 100 எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் 99 இன்ட்டு 2 பவர் 1 மைனஸ் 2 பவர் 99. இப்போ ரெண்டுலேயுமே 2 பவர் 99 காமனாக இருக்குது, இதை வெளியே எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 பவர் 1 மைனஸ் 1. இப்போ 2 பவர் 1ண்டா 2ன்னு நமக்கு தெரியும். 2 பவர் 99 இன்ட்டு 2 மைனஸ் 1ண்டா 1 ஈக்குவல் டு 2 பவர் 99. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹோல் பவர் 48 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டைரெக்டாகவே இந்த ஸ்கொயரும் அந்த 48 கேன்சல் பண்ணிக்கலாம். 48 கேன்சல் பண்ணால் 24. அடுத்து எடுத்து எழுதிக்கலாம்.
இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த 24 கேன்சல் பண்ணால் 12. அடுத்து இந்த ஸ்கொயரும் 12 கேன்சல் பண்ணால் 6. அடுத்து இந்த ஸ்கொயரு 3. அப்போ 2 கியூப்னு கிடைக்கும். இந்த 2 பவர் கியூபை எப்படி எழுதலாம்னா 8ன்னு எழுதலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.